பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னாடி சொன்ன சில விஷயங்கள் இன்றைக்கி தான் நவீன விஞ்ஞான உலகம் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் நம்ம தூங்கும்போது நபி அவர்கள் சொன்ன ஒன்று இப்போது விஞ்ஞானத்தால் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் இபாதத்தை மட்டும் நமக்கு சொல்லிட்டு போல வாழ்வியலையும் சேர்த்து தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே இஸ்லாத்தின் அடிப்படையில் நபியை பின்பற்றி செய்தாலே போதும், நமக்கு எந்த ஒரு நோயும் ஆபத்தும் வராமல் நம்ம ஆரோக்கியமாக நீண்ட ஆயுள் வாழலாம். அப்படி தான் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களையுமே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நபியுடைய சுன்னத்துகளை பின்பற்றுறதில் நம்ம கவனம் செலுத்தணும். அதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தூங்குகிற நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அதை பற்றி. பொதுவாக இரவு நேரத்தில் தூங்க போகும்போதே நபி அவர்கள் 3ஆக பிரித்து சொல்லியிருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா கிச்சனில் நீங்கள் என்ன பண்ணணும் தூங்குகிற நேரத்தில். அதுக்கப்புறம் 2வதாக பார்த்திங்கன்னா நம்முடைய வாசலில் என்ன பண்ணணும். 3வதாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெட்ரூமில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு 3மே சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு தலைவருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சுபஹானல்லாஹ். முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா கிச்சனில் மட்டும் இல்லை, நம்ம தூங்கக்கூடிய படுக்கை அறைக்கு பக்கத்தாலேயும் சரி தண்ணீர் பாத்திரங்களை மூடி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதிகமானவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இரவு நேரத்தில் தண்ணி குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. தண்ணியை கொண்டு வராங்க, ஆனால் அதை மூடியே வைக்க மாட்டாங்க. அப்படியே அந்த சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு படுப்பாங்க. நடுவில் எந்திரிச்சாங்கன்னா குடிப்பாங்க. அதிகமாக சுகர் பேஷண்ட்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. கொண்டு பாத்திரத்தில் வச்சுப்பாங்க, ஆனால் மூட மாட்டாங்க. ஆனால் நபி அவர்கள் சொல்கிறாங்க, இரவு நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய பாத்திரங்களை மூடுங்க. மூடுவதற்கான பொருள் இல்லாட்டினாலும் கூட குச்சி போன்ற ஏதாவது ஒன்று வச்சு என்ன பண்ணுங்கள், மேலே ஒரு தடுப்பு மாதிரி செய்யுங்க. அப்போ தான் அதுக்குள்ளே என்ன பண்ண மாட்டான், ஷைத்தான் வாய் வைக்க மாட்டான். அந்த நீரை நம்ம அருந்துறதுனால நமக்கு பல்வேறு நோய்கள் உடம்புல வருதுன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம பொதுவாகவே பாத்திரத்தை மூடி வைக்கிறது நல்ல பழக்கம். அதை நபி அவர்கள் வலியுறுத்தியிருக்காங்க. இருந்தாலும் இரவு நேரத்துலேருந்து காலை நேரம் வரையும் பாத்திரம் திறந்திருக்கக்கூடாது. அதனால் எந்த பாத்திரமாக இருந்தாலும் நம்ம மூடி வைக்கிறது சிறந்தது. அதுலேயும் தண்ணி குடிக்கிறதுக்காக கொண்டு வருவாங்க சொம்புலாம். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, மூடி வச்சே புழங்குங்க. இது பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் கிச்சனில் நம்ம கவனிக்க வேண்டியது. 2வது, நம்மளுடைய வாசலில் கதவை அடைக்க சொன்னாங்க, தாள் போட சொன்னாங்க. நிறைய வீட்டில் தாள் போடக்கூடிய பழக்கம் இருக்குது. ஆனாலும் இந்த வெயில் காலம்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, யார் வரப்போகிறா, நம்ம வீட்டில் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, கதவை திறந்து வச்சுட்டு படுக்கக்கூடிய பழக்கம் நிறைய இருந்துகிட்ருக்கு. அதுலேயும் சிலர்லாம் கதவை சாத்துவாங்க, ஆனால் சும்மா தான் சாத்துவாங்க, தாள் போடக்கூடிய பழக்கம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலகட்டத்திலையுமே கதவை அடைத்து விட்டு தாள் போட்டுட்டு தான் தூங்கியிருக்காங்க. அதனால் எப்போதுமே ஒரு சில வீடுகளில் தான் இதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதிகமான வீடுகள் தாள் போட்டு தான் படுக்கிறாங்க. ஆனால் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். வெயில் காலமாக இருந்தாலும் எந்த காரணத்தை சொல்லியும் கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணாதீங்க, கதவை திறந்து வச்சுட்டு படுக்கக்கூடிய பழக்கமே வேணாம். நம்ம வீட்டில் நகை நெட்டு காசெல்லாம் இல்லை, யாரும் எடுத்துகிட்டு போகிறக்கலாம் ஒன்றும் இல்லைன்னா அலட்சியமாக இருக்கக்கூடாது. எப்போதுமே கதவை தாள் போட்டு படுக்கிறதும் அவசியம் இருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கான முசீபத்திலிருந்தும் பாதுகாவல் தரக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி 3வதாக படுக்கை அறையில் வரும்போதே நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும் பார்த்திங்கன்னா, தூங்க வரோம்னா இப்போ எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பெட்டில் படுக்கிறோம். பெட்டு எப்படி இருக்குது, அதிகமாக அதெல்லாம் ஃபிக்ஸ்டாக இருக்குது. நம்ம டெய்லி போடணும் எடுத்து வைக்கணும்ட்டு இல்லை. ஆனால் அப்போயெல்லாம் எப்படி இருக்குன்னா விரிப்பாங்க, விரித்து அதுக்கப்புறம் தான் படுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி விரிக்கும் போது உதறுவாங்க, காலையில் எடுத்து வைக்கும் போது உதறிட்டு எடுத்து வைப்பாங்க. ஆனால் நமக்கு அந்த பழக்கம் இல்லாமல் போச்சு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய படுக்கை அறையில் அந்த படுக்கிற அந்த விரிப்புகள் இருக்குது பாருங்கள், அது நம்ம படுக்கிற இடமா இருந்தாலும் சரி, நம்ம மேலே போத்தக்கூடிய விரிப்பாக இருந்தாலும் சரி, 2யுமே உதறுவாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய தலகாணியும் இருக்குல்ல, நம்ம உதறணும். நபி அவர்கள் தலகாணி விரித்து படுக்கக்கூடியது, போத்தி படுக்கக்கூடியது, அந்த படுக்கக்கூடிய இடம் அனைத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா தட்டுவாங்களாமா. அந்த இடத்துல எதுவுமே இல்லாமல் உதறி தட்டுறது தான் அவங்களுடைய தினமும் சுன்னத்தாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாமே ஃபிக்ஸ்டாக இருக்குது. கட்டலில் வராங்க, வேலை செஞ்சு முடிக்கிறாங்க, அப்படியே படுத்துடுறாங்க. நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. உங்கள் கட்டலில் என்ன பண்ணும், மேலே இருக்கக்கூடிய விரிப்பு இருக்குல்ல, அந்த மேலே இருக்கக்கூடிய விரிப்பை முழுசாக என்ன பண்ணுங்க, உதறிட்டு மீண்டும் விரிங்க. இல்லை கழட்டுற மாதிரியான விரிப்பு இல்லாட்டினா என்ன பண்ணுங்க, நீங்கள் வேற ஒரு துணியை கொண்டு மேலே இருக்கிறத தட்டுங்க. நம்மளுடைய உடம்புல இருந்து டெட் செல்கள்லாம் என்ன ஆகுதுன்னா உதிருதாமா. தினமுமே நம்மளுடைய உடம்புலேருந்து செல்கள் வெளியே வரும். அதில் டெட் செல் அப்படிங்கிறது
இறந்த செல்கள் அப்படின்னு அர்த்தம். அதை உடம்பு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம தூங்கும் போது வெளியேற்றுமாமா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, தூங்கும் போது அது வெளியேற்றுனா அதெல்லாமே கட்டலில் தான் விழுந்திருக்கு, அதை தட்டாமையே விட்டுடுறோம். தட்டாமல் விடும்போது என்ன ஆகுதுன்னா அது மேலேயே போய் உட்காடுறோம், மறுபடியும் படுக்கிறோம். குழந்தைகள்லாம் இருக்காங்க, அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா அதுகளுடைய உடம்புக்குள்ளே போகும்போது அவங்களுடைய உடல் ரீதியான பாதிப்புக்கு இந்த டெட் செல் காரணமாயிருதாம்மா. அப்போ செல்கள் டெட்டானதை அல்லாஹ்வே வெளியேற்றிடுறான். ஆனால் அந்த வெளியேற்றின செல்களை நாம் என்ன பண்ணுறதில்ல, உதறி விடாமல் நம்ம கூடயே வச்சுட்ருக்கோம். அதை இன்றைக்கி நவீன உலகம் வந்து கண்டுபிடிச்சிருக்குது. அதே போல் தான் தலகாணிலையுமே என்ன ஆகுனா நம்மளுடைய டெட் செல்ஸ் வந்து விழுந்திருக்குமாமா. அந்த டெட் செல்ஸ் அப்படியே அந்த தலகாணிலே இருந்துட்டு இருக்கும்போது அதவே நம்ம பயன்படுத்திகிட்டே இருந்தோம்னாவே உடல் ரீதியான நோய்களுக்கு காரணமாயிடும். அதனால் தலகாணி என்ன பண்ணுங்கள், தட்டி கொடுங்க. தலகாணியில் நம்ம கையிலேயே எடுத்து தட்டலாம், பெட்டு கூட நம்மளால் தட்ட முடியாது. தலகாணியில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கையில் எடுத்து லைட்டாக செவுத்தில் தட்டுங்க, இல்லை கையை வச்சு என்ன பண்ணுங்கள், 2 பக்கம் தட்டி கொடுங்க. தினமுமே படுக்கக்கூடிய இடம், விரிப்பு, தலையணை 3யுமே தட்டுங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இரவு படுக்க வரும்போது ஒழு செய்துட்டு வந்து படுங்க. எதுக்காக ஒழு செய்துட்டு வந்து படுக்க சொல்கிறாங்க? அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ஷைத்தான் இடத்துலேருந்தும் ஜின் இடத்துலேருந்தும் பாதுகாக்கும். அதே மாதிரி நம்ம படுக்கும்போது வலது பக்கமாக நபி அவர்கள் படுப்பாங்க. நிறைய பேர் மல்லாந்து படுக்கிறாங்க. இன்றைக்கி விஞ்ஞானம் சொல்லுது மல்லாந்து படுக்கிறவங்களுக்கு விதமான நோய்கள்லாம் வருது அவர்களுக்கு, அதனால் நீங்கள் வந்து ஒருக்கணிச்சு படுங்க அப்படிங்கிறதை இன்றைக்கி விஞ்ஞானமே வந்து அறிவுறுத்தி இருக்குது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒரு சைடாக வந்து ஒருக்கணிச்சு படுங்கன்னு சொல்லிட்டு. அதனால் ஹார்ட் அட்டாக் போன்ற நோய்கள்லாம் வர்றதுலேருந்து நமக்கு வந்து காப்பாற்றப்படுது. அதே சமயத்தில் நீங்கள் ஒழு செஞ்சுட்டு வந்து படுக்கும்போது ஷைத்தான் என்ன பண்ண மாட்டான்னா உங்கள் காதுகளில் சிறுநீர் வந்து கழிக்க மாட்டான். இல்லாட்டினா ஷைத்தான் வந்து உங்களுடைய காதுகளில் சிறுநீர் கழிப்பான், அவன் உங்களுடைய தலைமையிலே உட்காந்துருப்பான், அவன் உங்களை ஃபஜ்ருக்கு எந்திரிக்க விடாமல் தடுப்பான்னு சொல்லிட்டு நபி அவர்களே சொல்லியிருக்காங்க. அதனால் உதறிட்டு ஒழு செஞ்சுட்டு வலது பக்கமாக படுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், துவாவும் ஓதிக்கோங்க. என்ன துவா? தூங்கும்போது ஓதும் துவா தான். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா, யா அல்லாஹ் உன்னுடைய பெயர் கொண்டு தான் நான் மரணிக்கவும் போகிறேன், உன்னுடைய பெயர் கொண்டு தான் நான் வந்து உயிர்ப்பிக்கவும் போகிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில், அதாவது நம்மளுடைய அந்த தூக்கம் அப்படிங்கிறது சின்ன மரணம், அந்த சின்ன மரணத்துக்கு போய் நம்ம விழிக்கிறது அல்லாஹுடைய சக்தியை கொண்டு தான் சொல்லிட்டு துவா ஓதிட்டு படுத்துக்கோங்க. அந்த சமயத்தில் மறக்காமல் நீங்கள் உங்களுடைய லைட் அனைத்தையுமே பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க. நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுறது இல்லைன்னா டியூப் லைட் ஆஃப் பண்ணாலும் அதுக்கப்புறம் இன்னொரு லைட் போடுறாங்க. அந்த லைட் ரொம்ப பிரகாசமாக இருக்குது, நல்ல வெளிச்சமாக இருக்குது. ஆனால் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் நைட் நேரத்தில் இந்த லைட் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லோ லைட்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதிகமான ஹோட்டல்ஸே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் வச்சுருக்கறனால நிறைய பேர் வீட்டில் இது ஒரு பழக்கம் இருக்குது. ஆனால் அவ்வளோ வெளிச்சமான லைட்டுகளை நம்ம தவிர்ப்பது நல்லது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இருட்டில் தான் வந்து விளக்குகளில் அணைத்துட்டு தான் வந்து படுத்திருக்காங்க, இருட்டில் தான் படுத்திருக்காங்க. அப்போ நபி அவர்கள் காலத்தில் எந்த ஒரு வெளிச்சத்துலையுமே படுக்கல. ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா அந்த இருட்டு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமே இல்லாமல் அந்த நேரத்தில் கூட வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள் நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் இது வந்து நமக்கு நபி அவர்கள் வலியுறுத்தினதில்லை. இதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞானிகள் வந்து உடல் ரீதியாக நிறைய மாற்றங்கள் வருதுன்னு சொல்கிறாங்க. இரவு நேரத்தில் நீங்கள் லைட் போட்டு படுக்கிறனால உங்களுடைய ஒட்டுமொத்த சிஸ்டமும் வந்து பார்த்திங்கன்னா ஷட் டவுன் ஆகாமல் என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் பகலில் செய்யக்கூடிய சில விஷயங்களை செய்ய ஆரம்பிக்குதாமா. பொதுவாக ஒரு மனிதனுக்கு காலையிலிருந்து இருக்கிறதை விடவும் நைட் அந்த தூங்கக்கூடிய 8 மணி நேரத்தில் என்ன பண்ணுன்னா அப்படியே மாற்றி வந்து என்ன பண்ணும், வேலை செய்யும். அப்படி செய்யும் போது தான் என்னன்னா நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் நல்லது, நம்மளுடைய ஆயுளுக்கும் நல்லது. அதே மாதிரி தான் நம்மளுடைய பிரெயின் ஆகட்டும், ஒவ்வொரு உறுப்புகளாகட்டும், அது அதனுடைய வேலையை வந்து என்ன பண்ணும்னா அப்படியே வந்து ரொட்டீனை மாற்றுமாமா. ஆனால் இந்த மாதிரி லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்தால் அதுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேட் ஆஃப் பீஸ் கிடைக்காம, ஒரு அமைதி நிலைமை இல்லாமல் அதுவே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருதாமா. இது பகலா இல்லை வந்து இரவான்னு தெரியாமல் அதோடைய வேலைகளை அது என்ன பண்ண ஆரம்பிக்குது, செய்யணுமா செய்யக்கூடாதான்னு தெரியாமல் மாற்றி மாற்றி செய்தாமா. அதனால் நம்மளுடைய உடலில் பல்வேறு நோய்கள் வருதாமா. அதனால் இரவு நேரத்தில் நம்ம இருட்டில் தூங்குவதா பெஸ்ட்டு. நீங்கள் ஏதாவது மாற்று லைட்டு, நீங்கள் அந்த மாதிரி 0 வாட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ரொம்ப கம்மியான வெளிச்சம் இருக்கிறதா யூஸ் பண்ணோம். அதுவே அவ்வளோ பிரகாசமாக இருக்கிற மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய வீட்டில் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால தான் இதை நம்ம முக்கியமாக சொல்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாமளும் இது அனைத்தையுமே கடைப்பிடித்து வருவோம். அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.